சர்வதேச அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ட்ரம்ப் எதுக்காக இப்போ இப்படி பின்வாங்கிக்கிட்டு இருக்காரு? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த போர்ல ட்ரம்ப் தோத்துட்டாரா? இதுக்கிடையில வங்காள விரிகுடால ஈரானோட மிக பிரம்மாண்டமான ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்காவோட கடற்படை சிறை பிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த போர் பதட்டம் இப்போ இந்திய பெருங்கடலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கா. அமெரிக்காவோட இந்த ஏமாற்று வித்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பாகிஸ்தானோட வேண்டுகோளுக்கு இணங்க போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறதா அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேத்து அறிவிச்சிருந்தாரு. ஆனா ஈரானோட தஸ்னீம் செய்தி நிறுவனம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 5 விளக்கங்களை இப்போ அறிவிச்சிருக்காங்க. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் இந்த போர்ல தோத்துட்டாரு. 12 நாள் போர் நிறுத்தத்துல அமெரிக்காவால எதையுமே சாதிக்க முடியல. அதனாலதான் அமெரிக்கா இப்போ பின்வாங்குது அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்கு. ரெண்டாவது, இது அமெரிக்காவோட ஒரு ஏமாற்று வேலையா கூட இருக்கலாம். ட்ரம்ப் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை விட்டுட்டு தனியா போராடுறதுக்கு பிளான் பண்றாரா அப்படிங்கிற சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருக்கதா ஈரான் தரப்புல இருந்து இப்போ சொல்லப்படுது. அமெரிக்காவோட இந்த திட்டங்கள் தொடர்பா ஈரானோட அதிகாரிகள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கதாகவும் தஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹோர்மூஸ் நீரிணை. அமெரிக்கா என்னதான் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இந்த ஹோர்மூஸ் நீரிணையில நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடல் முற்றுகையை இன்னுமே விளக்கல. ஈரான் தரப்பு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கடல் முற்றுகையை நீக்கும் வரைக்குமே ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க மாட்டோம். தேவைப்படுது அப்படின்னா பலவந்தமா இந்த கடல் முற்றுகையை நீக்கிறதுக்கும் எங்களால முடியும் அப்படின்னு ஈரான் தரப்பு இப்போ பகிரங்கமாவே எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்கா என்னடானா ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா இப்போ ஹோர்மூஸ் நீரிணை முழுக்க முழுக்க ஈரானோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு பெரிய தலைவலியாவே மாறி இருக்கு. ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவோட நிபந்தனைகளை தூக்கி எறிஞ்சிருக்காரு. சர்வதேச மிரட்டல்களையும் பொருளாதார தடைகளையும் மீறி எங்களோட நாட்டோட நலனை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி இப்போ வெளிப்படையான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இப்போ மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடல் முற்றுகையை ஈரான் சாதாரணமா பார்க்கல. எங்களோட துறைமுகங்களை முற்றுகையிடுறது அப்படிங்கிறது நேரடியான ஒரு போர் நடவடிக்கை அப்படின்னு ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் ஈரானோட வர்த்தக கப்பல்களை சிறைப்பிடிச்சு அதுல இருக்கக்கூடிய பணியாளர்களை பணிய கைதிகளா சிறைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்தத்தை மீறின ஒரு மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி இந்த உலகத்துக்கே அமெரிக்காவோட குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்தி இருக்காரு. அமெரிக்காவோட பொருளாதார கட்டுப்பாடுகளை தகர்க்கிறதுல ஈரான் எப்பவுமே திட்டமிட்டு செயல்பட்டு வருது. இந்த மாதிரியான பின்னணியில இப்போ ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் ஈரான் ஒரு மிகப்பெரிய நீண்ட கால போருக்கு தயாராகி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா எடுத்து காட்டுது. ட்ரம்ப் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை நான் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இப்போ வெளிப்படையா தெரியுது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இடையிலையும் வங்காள விரிகுடால இன்னொரு பரபரப்பான சம்பவம் பதிவாகி இருக்கு. MT டிஃபானி அப்படிங்கிற 2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்கள் ஏற்றின ஈரானோட கப்பலை அமெரிக்க படைகள் நடுக்கடல்ல வச்சு சிறை பிடிச்சிருக்காங்க. இந்த கப்பல் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈரானோட தீவுல இருந்து எண்ணெய்களை ஏற்றி சிங்கப்பூர் வரைக்கும் பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இலங்கைக்கும் மலாக்கா நீரிணைக்கும் இடையில அமெரிக்காவோட இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு இந்த கப்பலை சுற்றி வளைச்சு சோதனையிட்டு இருக்காங்க. இப்படி அமெரிக்காவோட கடற்படை மூலமா ஈரானோட எண்ணெய் கப்பல் சிறைப்பிடிக்கப்படுறத பென்டகன் ஒரு வீடியோ மூலமா இப்போ வெளியிட்டிருக்கு. அமெரிக்கா இந்த கப்பலை தன்னோட நாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகுதா, அப்படி இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கிட்ட ஒப்படைக்க போகுதா அப்படிங்கிற
அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. ஆனா ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நடுக்கடல்ல ஈரானோட கப்பல்களை சிறைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ட்ரம்ப் இன்னொரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இந்த விஷயத்துல மத்தியஸ்தம் செஞ்சும் கூட இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்காதது உலக நாடுகளை கவலையில ஆழ்த்தி இருக்கு. காலவரையறையின்றி போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட நடுக்கடல்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பதட்ட நிலைமை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் இன்னும் ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பல கருத்துக்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல ட்ரம்ப் நிஜமாவே இந்த விஷயத்துல போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா, அப்படி இல்லைன்னா ஈரானை முடக்கிறதுக்கு வேற எதுவும் திட்டம் தீட்டுறாரா அப்படிங்கிற கேள்வி உலக நாடுகளுக்கு மத்தியில இப்போ எழுப்பப்பட்டு வருது. வங்காள விரிகுடால அமெரிக்கா இப்படி ஈரானோட கப்பல்களை சிறைப்பிடிக்கிறது இன்னொரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறது தொடர்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.